ஹாய், இப்போ நான் சொன்ன மாதிரி ஹோயான் சிட்டியில் இருக்கிற நைட் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா எக்ஸாட்டிக் ஃபுட்ஸு, அதாவது பர்டிகுலர்லி தவக்கலை இங்கே ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ரெண்டாவது ஆக்டோபஸ்ஸு, அதுவும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதை ரெண்டையும் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே வந்தேன். ஸோ ஆனால் இந்த சிட்டியோட இன்னொரு ஃபேஸ் ஒன்று இருக்குது. இந்த வீடியோ ஐ திங்க் கொஞ்சம் பெரிய லென்த்தியரான வீடியோ தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியோட பல முகங்களை பார்க்கலாம். ஹோயானோடது இது வந்து நைட் மார்க்கெட்டு, அதாவது லெஃப்ட் சைடில் பூரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க, அதுக்கு பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை தான் இருக்கும், ரைட் சைட்லேயும் கடைங்க தான். இது நம்ம ஊர் பஜார் மாதிரி, லோக்கல் பஜார் மாதிரி. இங்கே வர டூரிஸ்ட்டுங்களுக்காக இது வச்சுருக்காங்க. இங்கே கிடைக்காத ஐட்டமே கிடையாது, எல்லாமே வச்சுருக்கிறானுங்க. கூலிங் கிளாஸ்லேருந்து, ஷூலேருந்து, பர்ஸ்லேருந்து, குழந்தைங்களுக்கு தேவையான கிஃப்ட் ஐட்டத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும். இடையில வந்து மசாஜ் சென்டர் இருக்கும். மசாஜ் சென்டர்னா வியட்நாமிஸ் ட்ரெடிஷ்னல் மசாஜ். மற்றபடி ரொம்ப ஜென்யூனாக வெறும் ஃபுட் மசாஜ், பாடி மசாஜ், அப்புறம் வெறும் ஷோல்டர் மட்டும் மசாஜ், அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. நான் என்ன அதை ட்ரை பண்ணல. நான் வந்து வியட்நாமிஸ் மசாஜை வந்து ஹனாயில் போய் ட்ரை பண்ணலாம், அல்லது நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது. நாளைக்கு சைட் சீங்க 2-3 பிளேஸ் தான் பார்க்க போகிறேன். நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. நாளைக்கு அந்த ஃப்ரீ டைமில் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் விட்டு வச்சுருங்க. ஸோ இந்த நைட் மார்க்கெட் முடிகிற எண்டில் ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்குது. ஸோ அதனால் இது யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் லூஸ் ஆவீங்க. இந்த நைட் மார்க்கெட்டோட எண்டில் ஒரு பெரிய சர்ப்ரைஸே இந்த சிட்டி நமக்கு வச்சுருக்குது. ஸோ அது என்னங்கிறத அப்படியே மெதுவாக நான் மூவாக பார்த்துட்டே வாங்க. நேரம் ஆக க்ரௌட் ஏறுது. ஸோ அதிகபட்சம் இன்னும் ஒரு 10-5 நிமிஷத்துக்குள்ளார இந்த மார்க்கெட்டு விட்டு வெளியில் போயிட்டு இந்த சிட்டியோட சர்ப்ரைஸ் என்னங்கிறத உங்களுக்கு உடச்சிட்டு, டெம்பரேச்சர் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மணி இப்போ 6:10, ஈவினிங் 6 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே 5:30 மணிக்கெலாம் இருட்டிடுது. நான் அதை நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஹோயான் சிட்டியில் தனாங்கு, ஹோயான் இது எல்லாமே 5:30 to 6 மணிக்கு இருட்ட ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இங்கே தான் நான் வந்து தவக்கலை ட்ரை பண்ணேன். பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஊர் காடை, அந்த பக்கம் இருக்கிறது ஆக்டோபஸ்ஸு, கீழே இருக்கிறது ஆக்டோபஸ்ஸு, அது பக்கத்தில் இருக்கிறது போர்க்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீஃபு, மேலே வெண்டைக்காய், வெஜிடேரியன்ஸுக்கு வெண்டைக்காய் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது சிக்கன் சாசேஜ். இதில் எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து இளநியில் வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு தராங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு இளநீ குடிக்க கொடுப்பாங்க. 50,000 VND, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 175 ரூபா to 200 ரூபா அந்த ரேஞ்சு வரும். இப்போ நான் சாப்பிட்ட ஒரு தவக்கலையுமே அந்த ரேஞ்சு தான். கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊரில் ஆஃப் கிரில் சிக்கன் ரேட்டு வந்து நெருங்கி வந்துருச்சு. ஒரு தவக்கலை சின்னதாக இருந்தது, பட் ஓகே. நான் எப்போயும் அடிக்கடி ரெஃபர் பண்ணி சொல்கிற மாதிரி தான் எப்பவும் சொல்கிறேன். பி எ வியட்நாமிஸ், ஈட் லைக் எ வியட்நாமிஸ் வென் இன் வியட்நாம். ஸோ அந்த ஒரு பாலிசினால தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் நமக்கு ஐடியா கிடையாது. ஆனால் நான் வெஜிடேரியன்ஸ் ஒரு முறை நீங்கள் தவக்கலை ட்ரை பண்ணிங்கன்னா வேறு எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் அது கிடைச்சா இல்லாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். சிக்கன் நம்ம நார்மல் பிராய்லர் கோழியோட கிரில்டு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிரில்டு சிக்கன் தான் இப்படி இருக்கும். இது வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அந்த இந்த கேன்சரை குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு பழம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரலையே. துரியன் பழம். அந்த துரியன் பழம் தான் இங்கே வச்சுருக்காங்க. துரியன் பழம், பலாப்பழம், மாம்பழம், அப்புறம் அந்த புளிக்குமே ஒரு பழம் ஒன்று நம்ம ஊரில், அந்த பழம், இதெல்லாம் உரித்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா துரியன்லாம் 1,40,000 1,20,000 டாங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அநியாயத்துக்கு மாம்பழம்லாம் 50,000 VND போட்டு வச்சுருக்கானுங்க. 50,000 VND தான் 175 ரூபா. நம்ம ஊரில் மாம்பழம்லாம் அவ்வளோ சீப்பு. மாம்பழம், பலாப்பழம்லாம் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் பழங்கள். ஆனால் இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா, ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம ஊரில் ரொம்ப காஸ்ட்லி, இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது ட்ராகன் ஃப்ரூட்டு ஜூஸே வந்து பார்த்திங்கன்னா 30,000 VNDக்கு கிடச்சிருது இங்கே. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மக்காச்சோளம், நம்ம ஊரில் கிடைக்கிற மக்காச்சோளம் இங்கே வந்து 40,000 VND, அதுவுமே 150 ரூபா பக்கத்தில் வருது. அந்த மாதிரி சில ஐட்டங்கள் வந்து நம்ம ஊரில் ரொம்ப சீப்பாக இருக்கிறது இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே இங்கே கிடைக்கிறது நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ அது வேறு விஷயம். கிடைச்சா காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் இந்த ஹோயான் சிட்டியோட ரியல் ஃபேஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சிட்டியோட நேம் வந்து என்னென்னா லேண்டர்ன் சிட்டி. லேண்டர்ன் அப்படின்னா நம்ம ஊரில் லாந்தர்
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிட்டியோட பேரே வந்து லேண்டன் சிட்டி, ஹோயான் அப்படின்னா. ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த சிட்டியில் எங்கே திரும்பினீங்கனாலும் வெறும், இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி தான், முன்னே வந்து இதில் எரிய வச்சுருப்பாங்க போல இருக்கு விளக்கில். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்ததுனால நைட் ஆனால் இந்த சிட்டி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக மாறிடும். எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் வெறும் அந்த ஒரு பேப்பர்லேயே வந்து ஒரு இது மாதிரி லாந்தர் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளார பல்பு எரிய விடுறாங்க. அந்த பேப்பர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ அந்த கலர்ஸுக்கு தகுந்த மாதிரி இதுவுமே வந்து இதாகுது. இந்த சிட்டிக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆறில் வந்து போட் இருக்குது. போட்டில் வந்து அதே மாதிரி லாந்தர் செட்டப்பு. அது ஆக்சுவலாக லாந்தர் கிடையாது, இது இப்போல்லாம் கரண்ட் வந்ததுனால எல்லாம் கரண்ட்டில் எரிய விடுறாங்க. முன்னே வந்து விளக்கு விடுவாங்க போல இருக்கு. இன்னமும் அந்த ட்ரெடிஷன் இருக்குது. பேப்பருக்கு நடுவில் வந்து ஒரு மெழுகுவத்தி ஒன்று ஏற்றி அந்த மெழுகுவத்தி வந்து இந்த லேக்கில் விடுறது வந்து இந்த ஊரோட ஸ்பெஷல். இப்போ புரியுதா நான் ஏன் இந்த சிட்டியை வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்னு? அப்படியே இந்த சிட்டியில் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியராக தான் இருக்கும். என்ன காரணம்னா இங்கே பாருங்கள், எங்கே திரும்பினீங்கனாலும் அப்படியே கலராக ஜிகு 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 ஜிகுன்னு லைட்டு ஃபுல்லாக கமன்னு எரிய விட்டுருக்குறாங்க. ஸோ நான் ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கெலாம் இந்த சிட்டிக்கு வந்துட்டேன். ஆனால் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. என்ன காரணம்னா இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கலை. இங்கே க்ரௌடை பாருங்கள், சைடில் வந்து கலர்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சான்ஸே இல்லை. ஒரே ஒரு முறை இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு போனோம்னா, எண்டில் ஒரு ஆஃப் வேல வந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது கிராசிங்க்கு. அந்த பிரிட்ஜு பக்கத்தில் வந்துட்டேன். அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் நின்று ஒரு 360 டிகிரி பனோரமிக் வியூ மட்டும் ஒன்று பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் வியட்நாம் வர்றவங்க கண்டிப்பாக ஹோயான் சிட்டிக்கு வரணும். அவ்வளோ கலர்ஃபுல்லான சிட்டி. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே எங்கேயாவது ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே இந்த சிட்டியை பொறுமையாக கவனித்தோம்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகு. பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த வந்து ஏன்ஷியன்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோயான் ஏன்ஷியன்ட் டவுன் அப்படின்னு. ஹோயான்கிறது ஒரு பெரிய சிட்டி, அதில் இந்த இடத்துக்கு பேர் ஏன்ஷியன்ட் டவுன். இங்கே உள்ளே வர்றதுக்கு காஸ்ட் எதுவும் கிடையாது. ஆனால் நான் விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், உள்ளே நுழையும் போதே ஒரு என்ட்ரி டிக்கெட்னு சொல்லி ஒரு 1,20,000 டாங்க்கு ஒரு டிக்கெட் ஒன்று வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டேன். அது எதுக்குன்னா இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் பிளேசஸ் ஒரு 5 பிளேசஸ் இருக்குது. அந்த பிளேசஸ்க்கு உள்ளே என்ட்ராகிறதுக்கு அவுட் ஆஃப் 25 மொத்தம் ஒரு 25 ட்ரெடிஷ்னல் பிளேசஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுங்க, நம்ம எதுவுமே போய் பார்க்க மாட்டோம்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு 25 பிளேஸில் ஒரு 5 பிளேஸ்க்குள்ளே நுழையலாமா. இந்த 1,20,000 டாங் வாங்கியிருந்தோன்னா நான் ஒரே ஒரு சைனீஸ் டெம்பிள்குள்ளார மட்டும்தான் போனேன். இங்கே பாருங்கள், இந்த லேக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேப்பரில் மெழுகுவத்தி ஏற்றி அதை வந்து இதில் விடுவாங்க. நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு தெப்ப குளத்தில் விடுவோமே அதே தான். ஆனால் இங்கே வந்து இது டெய்லி ரிச்சுவல்ஸ், தினம் இது நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெழுகும் விடுறாங்க. ப்ளஸ் வந்து அந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு மாதிரி ஒன்று வச்சுட்டு, ஸோ அதில் வந்து ஆளுங்களை ஏற்றி உட்கார வச்சு ஒரு ரைடு கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே ஹோயான்லேயே ரூம் எடுத்து தங்குறாங்க. தங்கி இந்த ஸ்ட்ரீட்டை வந்து ஒரு நாளைக்கு 2-3 நாள் கண்டினியூஸாக விசிட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டங்கள்லாம் ட்ரை பண்ணிவிட்டு, சாப்பிட்றது மட்டும் இல்லை, மசாஜ் மற்ற விஷயங்கள், ஃபுட்டு இங்கே ட்ரெடிஷ்னல் வியட்நாமீஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப கேஷுவலாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கரையில் உட்காந்து விற்றுட்ருப்பாங்க. இவங்கள்ட்ட வாங்கி கொண்டு போய் தான் நம்ம விடணும். அது இல்லாமல் இங்கே கிளாஸஸ் வேறு எடுக்கிறாங்க, இந்த லேண்டர்னை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு. அது ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் கலந்துக்க டைம் இல்லை. கலந்துக்கிட்டாலும் இதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஊரில் நம்ம செய்யவும் போகிறதில்ல, எதுக்கு அனாவசியமாக. அதனால் எல்லா கடையிலையும் அதே மாதிரி தான், ஒரு இடம் விடாமல் கம்ப்ளீட் சிட்டியுமே லாந்தரில் ஏற்றிருப்பாங்க. இந்த ரிவர் பேங்கோட இந்த சைடில் இந்த சைடை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஜூம் பண்ணுற பாருங்க. இதுதான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்த பிரிட்ஜு.
தண்ணியில் இறங்கி கால் நனைஞ்செல்லாம் விளக்கலாம் விட மாட்டான். அந்த பாருங்க, இந்த குச்சிக்கு கீழே ஒரு பக்கெட் மாதிரி இருக்குது. அதில் வந்து அந்த பேப்பரில் மெழுகுவத்தி ஏற்றி அந்த பக்கெட்டில் வச்சிடுறாங்க. ஸோ அந்த குச்சை வந்து தண்ணிக்குள்ளார விட்டுட்டு அப்படி அந்த குச்சை டிப் பண்ணோன்னா அந்த பேப்பர் கப் மட்டும் தனியாக மிதந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க அதை குச்சை மட்டும் அடியிலேருந்து வெளியில் எடுத்துடுறாங்க. மூங்கில் வந்து வியட்நாமீஸோட ஃபேவரேட். எல்லாத்துலேயும் மூங்கில் இருக்கும். ஸோ இந்த சிட்டியோட நேம் வந்து ஹோய் ஆன் லேண்டர்ன் சிட்டி. லேண்டர்ன் அப்படிங்கிறது இங்கிலீஷு. நம்ம தமிழில் வச்சுக்கிட்டோம்னா ஹோய் ஆன் லாந்தர் சிட்டின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹோய் ஆன் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ். ஸோ இங்கே வர்றவங்க தயவு செய்து அந்த என்ட்ரி டிக்கெட்டு 1,20,000 எடுக்காதீங்க. ஒரு 500 ரூபா 450 ரூபா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பெரிய அமௌண்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு வார்னிங். நாளைக்கு வர்றவங்க எடுத்துகிட்டு நீ சொல்லி தான்ப்பா எடுத்தேன் நம்மளை சொல்லக்கூடாதுல்ல. நான் எடுத்துட்டேன், நீங்கள் யாரும் எடுக்காதீங்க. சுற்றி பார்க்குறதுக்கு அந்த டிக்கெட் தேவையில்லை, எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு அதுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே உள்ளே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு இதெல்லாம் நல்லா கிடைக்கும். கடலை வீசி விற்பாங்க பேக்கெட்டில், அதை வாங்கி சாப்பிட்லாம். இங்கே ஏதோ லோக்கல்ஸ்லாம் ஏதோ கண்ணாப்பண்ணு வாங்கிட்டு இருக்காங்க. என்ன வாங்குறாங்கன்னு தெரில. பெஞ்சு போட்டு வேறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ஐட்டம்னு போய் பார்ப்போம். ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஊர் எல்லடை கடலை சீரை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் தான் இருக்குது. முந்திரி வறுத்து வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி சில ஐட்டம் தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, திரும்ப நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போக வேண்டியது தான். போயிட்டு, ஏன்னா இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் போகிற ரூமு, இன்னொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும் போகணும். போயிட்டு அதான் நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு, இதுதான் மேப்பு. இந்த மேப் வந்து டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்லேயே கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு திங் டூயிங் வேறு என்ன பண்ண போகிறோம். இதான் அந்த போட்டு க்ளோஸ் அப் வியூ. Ok, one by one. ஃபுல்லாகவே போட்டு தான். எப்படியா இருந்தாலும் ஒரு 200 போட்டுக்கு மேலே இருக்கும். எல்லாத்துலேயும் 2 லைட்டு. பேசஞ்சர்ஸை சேஃப்டி ஜாக்கெட்டை மாட்டி ஏற்றி உள்ளார கரைச்சி இந்த கரையிலேருந்து அந்த கரை, இல்லைனா அந்த கரையிலேருந்து இந்த கரை கூட்டிகிட்டு போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு தனியாக ஒரு 1,20,000 ஒரு ஆளுக்கு. அதை வாங்குறதுக்கு தான் அந்த க்யூ நிற்கிது. இந்த க்யூ நிற்கிறதே அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த இதில் ஏறுறதுக்கு தான் லேக்கில். ஆனால் எனக்கு என்னவோ அது இந்த போட்டில் உட்காந்து போகிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை விட்டுட்டு நம்ம இப்படி கரையில் நின்று அதை பார்க்குறதே நமக்கு நல்ல அழகு தான். ரெண்டாவது, நான் தனியாக வந்துட்டேன். நான் ஒரு ஆள் ஏறினாலும் அந்த ஒரு போட்டுக்கு உண்டான மொத்த காஸ்ட்டையும் கட்டணும். ஒரு போட்டுக்கு மினிமம் 3 பேர் 3,60,000 கட்டணும். 3 பேர் இருந்தால் கட்டிடுவாங்க, பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஆள் 3,60,000 கட்டி ஏறி உட்காந்து அந்த கரைக்கு போய் என்ன பண்ண போகிறேன் தனியாக போய். ஸோ தனியாக வர்றதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். தனியாக வர்றதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் தான். நீங்கள் எதையுமே எக்ஸ்பென்சஸ் வந்து பெருசாக ஷேர் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய சின்ன ட்ராபேக் ஒன்று இருக்குது. பட் ஆனால் ஓகே, ஃபீல் குட். நம்ம எடுக்கிற முடிவு நமக்கு தானே. வேணும் அப்படின்னா நம்ம 3,60,000 கொடுத்து ஒரு போட்டை எடுத்துகிட்டு போகிறதா அந்த பக்கம் போகலாம். பட் எனக்கு அதில் பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லை. அது ஒரு ஆக்டிவிட்டியாக நமக்கு தோணலை. அதனால் நான் செய்யலை. மற்றபடி இங்கே வர்றவங்க வேறு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பா ட்ரை பண்ணலாம். ஃபுட் மசாஜ், நெக் மசாஜ், பாடி மசாஜ் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் டூரிஸ்ட்டு சென்டருங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ளார என்ன நமக்கு ப்ரைஸ் கிடைக்குமோ அதை விட இங்கே ஒரு டபுளாக தான் இருக்கும். எல்லா ஐட்டமும், ஃபுட் ஐட்டத்துலேருந்து எல்லாமே. ஆனால் இந்த தவக்கலை வந்து நானும் ஹோச்சிமின்லையும் தேடிட்டேன், கிடைக்கல. இப்போ டனாங்லையும் தேடிட்டேன், கிடைக்கல. ஸோ எனக்கு தெரியும் ஹோயானில் கண்டிப்பாக கிடைக்கும்னு. ஏன்னா நான் அந்த இதில் பார்த்துருந்தேன் யூடியூப் வீடியோவில். ஸோ வந்ததுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து இந்த லேண்டன் சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஊர் மக்களுக்கு தெரியணும். இவ்வளோ கலர்ஃபுல்லாக, அதுவும் என்றைக்காவது ஒரு நாள் திருவிழா மட்டும் கிடையாது. டெய்லி ஈவினிங் 5:30 மணி ஆயிடுச்சுன்னா 5:30 மணி டு 6 மணி இந்த சிட்டி கலர்ஃபுல்லாகிடும். இந்த நைட்டு தூங்குறதுக்கு மணி 12 மணி 1 மணி ஆகிடும். இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு 1 மணி டு 2 மணி ஆகும் அப்படிங்கிறாங்க.
ஸோ அது வரைக்குமே இங்கே டூரிஸ்ட் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பிஸியான சிட்டி. இந்த போட் ஏறுறதுக்கு வந்து கியூ வந்து பாயிண்ட்ஸ் வந்து இந்த லேக்கை சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு 15-20 பாயிண்ட் இருக்குது. எல்லா பாயிண்ட்லேயுமே ஒரு 50 பேர் 60 பேர் கியூவில் நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதான் நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வந்த நைட் மார்க்கெட்டு. இது வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா மாம்பழத்தில் வந்து அரிசியை மிக்ஸ் பண்ணி சாதத்தில் வந்து மாம்பழத்தை மிக்ஸ் பண்ணி நெருப்பில் வந்து பார்பிக்கு மாதிரி சுட்டு தராங்க. இது வெறும் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு. அதே மாதிரி வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி தராங்க. கிரில்டு பனானா ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது, மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது. இது சாசேஜ், சிக்கன் சாசேஜ், கிரில்டு கார்னு, ஒரு போர்க்கு, ஒரு பீஃபு, ஒரு சிக்கனு. அவ்வளோதான். பெரிய ஸ்பெஷலான ஐட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாகவே 2 சைடும் வேறு எதுவுமே இல்லைங்க. மசாஜ் சென்ட்ரு, பாரு, ரெஸ்டாரண்ட்டு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தர் நாய்க்கு கூட்டிகிட்டு வந்து லைட்டு போட்டு உட்காரிச்சிருக்கிறாரு மண்டையில். ஹஸ்கி நல்ல செம்ம சைஸான ஹஸ்கி, வண்டர்ஃபுல். வியட்நாமிஸு நான் பார்த்த வரைக்குமே டாக்ஸ் கொஞ்சம் விரும்பி வளர்க்குறாங்க. எல்லார் வீட்லேயுமே நாய் இருக்குது. அதில் வந்து சின்ன சைஸில் ஒரு நாய் ஒன்று இருக்கும் பாருங்க, குட்டியாக புசு புசுன்னு. பொமேரியன் கிடையாது, அதோட ஹேர் கட்லாம் பண்ணி ஒரு மாதிரி டால் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த இதை வந்து இவங்க ரொம்ப கேஷுவலாக எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அது வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம அந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது கிடைச்சது நான் போடுறேன். இது எல்லாமே அதே தான். இங்கே பாருங்கள், ஸ்பா, மசாஜி, பாடி, ஃபுட்டு, ஃபேஷியல் எல்லாம் உள்ளே. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் இந்தியன்ஸ் தான் உட்காந்துருக்கானுங்க. ஃபாரினர்ஸ் மசாஜ் பண்ணுறாங்கன்னொன்னே காலை நீட்டிட்டானுங்க. ரைட்டு. இல்லை, நானும் அதை ட்ரை பண்ண தான் போகிறேன். பட் ஆனால் நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு உண்மையாலும் 4-5 நாளாக அலைஞ்சது, அதுவும் நடந்தே எல்லா இடத்துக்கும் சுற்றுனது கால் வலி பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹனாய் சிட்டியில் இதை ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு டனாங்கில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி கமர்ஷியல் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து ஒரு அத்தன்டிக்காக இருக்காது. ஸோ அதை நான் லோக்கல் யார்ட்டையாவது ஒருத்தட்ட விசாரித்து ஆத்தென்டிக்காக எங்கே இருக்குமோ அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்ப பெருசு, பொறுமையாக தான் பார்க்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கிடைக்கும். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா, இது நான் பார்த்ததே ஒரு ஸ்பெஷலான கடை. மூங்கிலோட வேரில் இருந்து ஒரு சைனீஸ் ஃபேஸ் ஒன்று செஞ்சு ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே மூங்கிலோட அடிக்கட்டை. 이게 사이즈 இது வந்து 2 முகம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது வந்து ஒன்று ஹாப்பி, இன்னொன்று வந்து சேடு. சிரிச்ச முகமாக இருக்கிறது வாங்கி போனால் வீட்டுக்கு ஏதோ ராசி அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. 2 மில்லி 2 முகம் இருக்குது. மேலே கவலைச்சுன்னா அந்த முதல் ஃபஸ்ட்டு இருக்கிற சோகமான முகம், ரெண்டாவது இருக்கிற சிரிச்ச முகம். இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே ஷட்டிலான ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது வந்து அந்த ஏன்ஷியன் சிட்டி, ஹோயான் ஏன்ஷியன் சிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஆரம்பித்து உள்ளே போனோம். உள்ளே போய்ட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. ஸோ இது மாதிரி விளக்கம் சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கேயே. இதை வந்து நியூ இயர் வெக்கேஷனுங்கிறனால இவங்க வியட்நாமிஸ் வந்து இதை வாங்கிட்டு போய் வீடுகளில் மாட்டி வைக்கிறாங்க. நம்ம கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் மாட்டுவோம்ல, ஸோ அதே மெத்தடு தான் இங்கே. இது வந்து சேல்ஸ் பண்ணுற கடை. இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே சேல்ஸ் தான். இதுவும் மாட்டிக்கிறாங்க. வுட்டில் வந்து
கைவினைப் பொருட்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே உட்காந்து செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு செய்ய தெரியாதுங்க சொல்லிட்டு வாங்கின்னு உட்காந்து செஞ்சு காட்டிகிட்ருக்காரு. ப்ரைஸஸ் இன்னும் அஃபோர்டபுள் தான். ஆனால் நம்ம இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டு இதை வந்து எப்படி பேக் பண்ணி எந்த லக்கேஜில் வச்சு எடுத்து வரேன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட செகண்ட் லக்கேஜ் மட்டும்தான் இருக்குது. ஐ மீன் கேபின் லக்கேஜ் மட்டும்தான் இருக்குது, செகண்ட் லக்கேஜே கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் எதுவும் இங்கே வாங்குறாப்புல ஐடியா இல்லை. கடைசியில் ஹனாய் சிட்டி வந்ததுக்கப்புறம் வேணால் ஏதாவது எல்லாருக்கும் ஒரு ஞாபகார்த்தமாக கொடுக்குற மாதிரி சின்னதாக வந்து ஒரு சொவைனர் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கேன். நம்ம ஊர் காஃபி டே மாதிரி இங்கே வந்து வியட்நாம் ஃபுல்லாகவே இந்த ஹைலாண்ட்ஸ் காஃபி அப்படிங்கிற காஃபி ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை பார்க்காத இடமே இல்லை. அங்கே ஹோச்சிமின்லேயும் சரி, தனாங்லேயும் சரி, இப்போ ஹோயான்லேயும் சரி, நாளைக்கு போகிற ஹனாயிலையும் சரி, எங்கேயுமே இந்த ஹைலாண்ட்ஸ் காஃபிங்கிறது வியட்நாம் முழுக்க அப்படியே சும்மா ஆக்டோபஸ் மாதிரி காலை விரித்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கிறாங்க. இது ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட் போல் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், சிட்டியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாய்.